வாங்க, ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துல ஆரம்பிக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கலாம். ஒரு சின்ன காய்ந்த புளியம்பழம் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் கஜானவே காப்பாத்துச்சு தெரியுமா? மன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிறந்த நாள் அன்னைக்கு நகரமே தடபுடலா அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆடம்பரமான விருந்து, வான வேடிக்கைன்னு மக்கள் பணம் சும்மா தண்ணியா செலவழிக்கப்பட்டது. அரசபையில வெளிநாட்டு பிரமுகர்களும் மக்களும் போட்டி போட்டுட்டு விலை மதிப்பற்ற பரிசுகளை குவிக்கிறாங்க. அப்போதான் நம்ம தெனாலிராமன் ஒரு பிரம்மாண்டமான பார்சலோட அரசபைக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாரு. அவ்வளவு பெரிய பார்சல்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு சபையில இருந்த எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். மன்னர் உத்தரவிட அந்த பார்சலோட மேலுறைகள் ஒவ்வொன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட பிரிக்கப்படுது. கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய பார்சல்குள்ள இருந்தது வெறும் ஒரு காய்ந்த புளியம்பழம்தான். இத பார்த்ததும் அரசபையில இருந்த அத்தனை பேரும் தெனாலிய பார்த்து கொக்கரிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தெனாலி செஞ்சா அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும்னு மன்னருக்கு தெரியாதா என்ன? ஒரு சிறந்த மன்னர் இந்த உலகத்துல எப்படி ஒரு புளியம்பழம் மாதிரி இருக்கணும்னு தெனாலி விளக்குனார். மன்னர் பழம் மாதிரி மக்களுக்கு இனிமையாவும், ஆனா ஓடு மாதிரி எந்த ஆடம்பரத்திலையும் ஒட்டாமலும் இருக்கணும். இந்த ஆழமான தத்துவம் சபைய அமைதியாக்குனதோட மன்னரையே நெகிழ்ந்து போய் கண் கலங்க வச்சிடுச்சு. இவ்ளோ நாளா நாம ஓட்டோட ஒட்டியிருக்கிற பழம் மாதிரி ஆடம்பரத்துல மூழ்கியிருந்தோமேன்னு மன்னர் உணர்ந்தார். சொந்த பிறந்த நாளுக்காக மக்களின் வரி பணத்தை இப்படி வீணடிச்சிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். இனிமேல் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எளிமையாதான் இருக்கணும், மக்கள் பணம் வீணாகக்கூடாதுன்னு உடனே உத்தரவிட்டார். தெனாலியோட தைரியத்தையும் மன்னருக்கே பாடம் புகட்டினா அவரோட கூர்மையான அறிவையும் எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த சின்ன பரிசுக்காக மன்னர் தனக்கு வந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் அத்தனையையும் தெனாலிக்கே பரிசா கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்க வாழ்க்கையில எப்படி இனிமையாவும் அதே சமயம் பற்றில்லாமலும் இருக்க முடியும்.